டீம் கேமா, நாங்க டீம் ஃபார்ம் பண்ணோமா, அபிஷ்டு என்ன கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, அந்த லெவலில் ரியாக்ஷன் கொடுத்தாங்க மாயாவும் பூர்ணிமாவும். இது டீம் ஏ, இது டீம் பி அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சொன்னதுல இருந்து விசித்ராவோட கோட்டை யாரும் டச் பண்ண தேவையில்லை சார், அதுவே அது செறிஞ்சிடும். ஏன்னா சேர்க்க சரியில்லைன்னு சொல்லி விஷ்ணு சொன்னதாகட்டும், அதுக்கு நம்ம ஆடியன்ஸ் கைதட்டி மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், விசித்ராவை நோஸ் கட் பண்ணது வரைக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆண்டவர் இது ஒரு டீம் கேம் இல்லையே, இண்டிவிஜுவல் கேம் தானே, எல்லாருமே டீம் ஃபார்ம் பண்ணீங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதையும் எடுத்து சொல்லு. என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா. தினேஷ் எந்திரிச்சு, சார் அவங்க எல்லாமே பத்திரமா பார்த்துட்டு எங்களோட கோட்டை எல்லாமே இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க எங்களை டார்கெட் பண்ணுங்காட்டி நாங்கள் டீமாக சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லி தினேஷ் ஒத்துக்கிட்டாரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஆக்டிங் கொடுத்தாங்க பாருங்க மாயாவும் பூர்ணிமாவும். டீம் கேமா, நாங்கள் டீம் கேம் விளையாண்டோமா, எங்களுக்கும் டீமுக்கும் சம்மந்தமே இல்லை, இவ யாருன்னு எனக்கு தெரியாது, சீத்தோ அந்த லெவலுக்கு பேசுகிற மாதிரி பில்டப் கொடுத்தாங்க மாயாவும் பூர்ணிமாவும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இது வரைக்கும் அவங்க கத்துக்கிட்ட மொத்த ஆக்டிங்கையும் ஃபேஸ்லயே நிப்பாட்டினாங்க, நவரசத்தையும் மூஞ்சிலேயே வச்சு புளிஞ்சு எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்ப நம்ம ஆண்டவர்ல வந்து அடடா சண்டை கட்டையாதீங்கப்பா, இது டீம் ஏ, இது டீம் பி, எங்களுக்கு என்ன தெரியாதா, நடிக்காம உட்காருங்கப்பா அப்படின்ட்டாரு. அந்த டைம்லயும் மாயாவும் பூர்ணிமாவும் ஒத்துக்க மாட்டேன்னே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்துருச்சு, சார் விசித்திராவில நான் டார்கெட் பண்ணனே கிடையாது, அவங்களே அழிஞ்சு போயிருவாங்க சார், ஏன்னா சேர்க்க சரியில்லை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க, அவங்க கூட சேர்ந்து அழிஞ்சுதான் சார் போயிடணும், இடிஞ்சுதான் சார் போயிடணும்னு சொல்லி விஷ்ணு சொன்னதையும் ஆடியன்ஸ் மத்தியில் பயங்கர கிளாப்ஸ் கைதட்டி ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா விஷ்ணுவை பார்த்து மைண்ட் யுவர் லாங்குவேஜ், பார்த்து பேசுங்க அப்படின்னு சொன்னது, அடா போமா அப்படின்ட்டு விஷ்ணு கிளம்பிட்டேன். இப்போதான் பாதி விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் விஷ்ணு கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணதுலேருந்து எலிமினேஷன் ஆகிற வரைக்கும் பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாமே என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.